இரவு நேர பிரதான செய்தியின் தலைப்பு செய்திகள். தேசிய புத்தரிசி விழாவில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பங்கேற்பு. ஹம்பாந்தோட்டையில் அரசு பேருந்துடன் பெக்கோ இயந்திரம் மோதி கோர விபத்து. வடக்கு ரயில் சேவைகள் இன்று முதல் ஆரம்பம். ஹந்தபானாகல கென்ஹந்த பகுதியில் மின்னல் தாக்கி யுவதி உயிரிழப்பு. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இலங்கை பெண் காயம். செய்திகளை வாசிப்பவர் அரவிந்தன் பானுப்பிரியா. வருடாந்த பெரும்போக்கத்தில் அறுவடை செய்யப்பட்ட புத்தரிசியை கொண்டு ஜெயஸ்ரீ மகாபோதிக்கு பூஜை செய்யும் 2026 தேசிய புத்தரிசி விழாவில் இன்று முற்பகல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கலந்து கொண்டார். உணவினால் பாதுகாக்கப்பட்டதொரு தேசத்தை உருவாக்கும் பொருட்டு பிடியளவு கமநிலத்திற்கு எனும் துணிப்பொருளின் கீழ் 59வது முறையாகவும் இந்த தேசிய புத்தரிசி விழா வெகு விமர்சையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது குறித்து தாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். நமது விவசாயிகள் இரவு பகல் பாராது வெயில், மழை மற்றும் பனி என எதனையும் பொருட்படுத்தாமல் விவசாயத்திற்காக வழங்கும் மகத்தான பங்களிப்பே உலகில் எத்தகைய நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் ஒரு தேசமாக நாம் உணவு நெருக்கடிக்கு முகம் கொடுக்காமல் இருப்பதற்கு காரணம் என ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார். ஹம்பாந்தோட்டையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று பெக்கோ இயந்திரத்துடன் மோதி விபத்துக்குள்ளானதில் 10 பேர் காயமடைந்துள்ளனர். இன்று அதிகாலை ஹம்பாந்தோட்டை துறைமுக நகருக்கு முன்பாக இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. பேருந்து வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த போது துறைமுகத்தை நோக்கி வீதியை குறுக்கறுத்து சென்ற பெக்கோ இயந்திரத்துடன் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பாக அம்பாந்தோட்டை துறைமுக காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வடக்கு ரயில் பாதையின் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து இன்று முதல் யாழ்ப்பாணம் மற்றும் காங்கேசன் துறை வரையான ரயில் சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் யாழ்தேவி ரயில் நாளை முதல் தினசரி சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. ஜனவரி 19ஆம் தேதி முதல் ரயில் சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தன. தற்போது சேதமடைந்த 14 இடங்களும் நிரந்தரமாக புனரமைக்கப்பட்டுள்ளதால் இன்று முதல் வடக்கு ரயில் பாதையில் ரயில் சேவைகளை வழமை போன்று முன்னெடுக்க திட்டமிட்டிருப்பதாக ரயில்வே திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. வெள்ளவாய பிரதேச செயலகத்திற்குட்பட்ட ஹந்தபானாகல கென்ஹந்த பகுதியில் மின்னல் தாக்கியதில் யுவதி ஒருவர் உயிரிழந்துள்ளார். வீட்டிற்கு அருகிலுள்ள சேனை பயிற்சிகை நிலத்தில் வேலை செய்து கொண்டிருந்த தனது தாய் மற்றும் தந்தைக்கு மழை காரணமாக குடையை வழங்க சென்ற போதே இந்த யுவதி துரதிர்ஷ்டவசமான முறையில் மின்னல் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளார். பெற்றோரை மீண்டும் வீட்டிற்கு அழைத்து வருவதற்காக சென்ற போதே இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர் 23 வயதுடைய யுவதி என அடையாளம் காணப்பட்டுள்ளார். லெபனான் மீது நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலில் இலங்கை பெண் ஒருவர் காயங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. காயமடைந்த பெண் தற்போது நலமுடன் இருப்பதாக பெய்ரூட்டில் உள்ள இலங்கை தூதரகம் குறிப்பிட்டுள்ளது. இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளினால் 10 நிமிடங்களுக்குள் லெபனான் மீது நடத்தப்பட்ட பாரிய வான்வழி தாக்குதலில் இதுவரை 254 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 1165 பேர் காயமடைந்துள்ளதாக லெபனான் சுகாதார பிரிவினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.